ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 வால்யூம் 2க்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில் காட்டியிருக்காங்க. அது ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ணிடுவோம். ட்ரெய்லர் ஸ்டார்டிங்லேயே நம்ம வில்ல தான் காட்டுறாங்க. சீசன் 5 லாஸ்ட் எபிசோடில் நடந்த பெரிய சம்பவத்துக்கு அப்புறம் தான் இந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்குது. வில்லோட வாய்ஸ் ஓவரில் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு வில் சொல்கிற மாதிரி ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் நம்ம மைக்கை காட்டுறாங்க. எல்லாருமே வானத்தில் எதையோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன தெரிகிறது? இந்த ஷாட்லையுமே எல்லாம் மேலே தான் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே எதை பார்க்குறாங்கன்னா அந்த வானத்தில் ஓப்பன் ஆயிருக்க ஒரு பெரிய போர்ட்டலை. இந்த ஷாட்டில் மேக்ஸும் ஹாலியும் ஹென்ரியோட மைண்ட்குள்ளேயே எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. ஒரு டன்னல் வழியாக கீழே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பண்ணிட்டான என் தலைவன் ஸ்டீவ் ஹாரிங்டன். ஸ்டீவ் அண்ட் அவங்க டீம் வந்து ஹாக்கின் லெபார்டரி வாசலில் நிற்கிறாங்க. ஸோ சீசன் 5 எண்டிலே நமக்கு காட்டியிருப்பாங்க. அவங்க வந்து ஹாக்கின்ஸ் லெபார்டரிக்கு எதையோ தேடி போகிறாங்கன்னு. அங்கே தான் வந்து இந்த பெரிய போர்ட்டலும் ஓப்பன் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதுக்கு மேலே முக்கியமாக டஸ்டின் சொல்கிற இந்த டைலாக் நோட் பண்ணி பாருங்க. ஸோ இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச அப்சைட் டவுன் வேறு, உண்மையான அப்சைட் டவுன் வேறு. ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன இருக்கலாம்னா நம்ம இது வரைக்கும் புரிஞ்சுட்டு இருக்கிறது தப்பாக இருக்கலாம். இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு டோர் இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதில் ஹாலியும் மேக்ஸும் வெளில போகிற மாதிரியும் காட்டியிருக்காங்க. இது எதை சொல்ல வருதுன்னா சீசன் 5ல் வந்து மேக்ஸ் ஹாலி கிட்ட ஒரு டாயை கொடுத்து இதான் உன்னோட பவர் அப்படின்னு சொல்லுவார். அது என்ன பவர்னா உன்னால் வந்து டைமென்ஷனல் டோரை திறக்க முடியுன்றதுக்கான பவர் தான் அது. ஸோ அதை ரெஃபர் பண்ணுற விதமாக தான் இங்கே ஒரு டோர் வச்சுருக்காங்க. அதில் அவங்க தப்பிச்சு போகிற மாதிரியும் காட்டப்படுது. இந்த ஷாட்டில் எல் வந்து அவளோட பவர் யூஸ் பண்ணி யாரையோ ஸ்பை பண்ணுற மாதிரி தெரியுது. அது மேபி ஹென்ரியா இருக்கலாம். அதே சீனில் அவள் வந்து காலி கிட்ட அவனை நான் கண்டுபிடிக்கணும், அதுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும்னு கேட்குறாங்க. நம்ம சீசன் 5 லாஸ்ட்லேயே பார்த்துருப்போம் அவங்க 2 பேரும் மீட் பண்ணுற மாதிரி. ஸோ காலி அண்ட் எல் இவங்க 2 பேருமே டீமை பார்க்க போகிறாங்க. இந்த ஷாட்டில் நம்ம ஹென்ரியை காட்டுறாங்க. இப்போ டாக்டர் வாட்சட் கெட்டப்பில் இருக்காரு. யாரா இவன் டேமேஜா இருக்கான்? இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம முறையை வந்து ஒரு ட்ரக்கை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த ட்ரக்கை ஒரு ஆர்மி டீம் அட்டாக் பண்ணுற மாதிரியும் காட்டுறாங்க. அந்த ட்ரக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா ராபின், லூக்கஸ் அண்ட் மற்ற டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஷாட்டில் நம்ம நான்சியை காட்டுறாங்க. ஆப்போசிட்டில் இருக்க ஆர்மி மெம்பர்ஸை நம்ம நான்சி அட்டாக் பண்ணுறா. இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா டெமோடாக்ஸ் வந்து நம்ம ஹாக்கின்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துருச்சு. நம்ம விக்கி அதை பார்த்து பயப்படுற மாதிரி இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்மி மெம்பர்ஸும் இருக்காங்க. பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீ பாதுகாப்பாக இருக்கிற. இந்த டெமோடாக்ஸ் வந்து நம்ம கோமாவில் இருக்க மேக்ஸ் அட்டாக் பண்ண தான் வந்திருக்கு. இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா லூக்கஸ் நம்ம மேக்ஸை காப்பாற்றி வச்சிருப்பாரு. சைடில் இந்த டெமோடாக்ஸ் வந்துகிட்டு இருக்கோம். நம்ம மேக்ஸும் ஹாலியும் யாரையோ பார்த்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கேவுக்குள்ளே மறைஞ்சு ஹென்ரியை பார்த்து பயப்படுற மாதிரியும் இருக்குது. இதுதான் கொஞ்சம் த்ரில்லிங்கான இடம். நம்ம ஸ்டீவ் வந்து டஸ்டினை பார்த்து இது எதுக்கான ரெஃபரன்ஸ்னா சீசன் 3லேயே வந்து இதுக்கான ரெஃபரன்ஸ் இருக்கும். இவங்க 2 பேருக்கு எதுவும் ஆகாமல் இருந்தால் சரிதான். ஸோ இதை பார்க்குறது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. யாருக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரில. இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லும் மைக்கும் மீட் பண்ணுறாங்க. அவங்க அந்த டிப்ரிவேஷன் டேங்க்குள்ளே போக ரெடியாக இருக்காங்க. இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா யாரோ மேலேருந்து கீழே விழுற மாதிரி தெரியுது. இது மேபி ஹென்ரியாக இருக்கலாம். இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்ரி வந்து ஹாலியை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கே வந்துட்டாரு. ஃபாலோ பண்றியாடா பாடி ஸ்டூடா. இந்த சீசனில் திருப்பி மைண்ட் ஃப்ளேயர் வரதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ் பிளேயர்ஸ் வந்து கரண்டோட ஸ்பீடு அதிகமாக்குறாங்க. ஸோ அதை வச்சு நம்ம டெமோடார்கனுமே அட்டாக் பண்ணுறாங்க. இதுக்கு ஏதாச்சும் ஆனால் நம்ம ஹென்ரிக்குமே அது பாதிப்பாகும். ஸோ ஹைவ் மைண்டில் கனெக்ட் இருக்கனால ஸ்பிளிட் செகண்ட் வந்து நிறைய கேரக்டராக மாறுற மாதிரி தெரியுது. அதே மாதிரி இங்கே ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது. இது அப்படியே ஹாக்கின்ஸ் ஃபுல்லாக பரவுது. சீசன் 5 வால்யூம் 2வோட ஃபர்ஸ்ட் 3 சீசன் கிறிஸ்மஸுக்கும் ஃபினாலே வந்து நியூ இயருக்கும் வருது. ஸோ நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்களா? ட்ரெய்லர் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில் கண்டுபிடிச்சிருந்தாலும் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ போடுற ஐடியா இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.